بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: من تركها فقد كفر. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனால் அனுப்பப்பட்ட ஈருலக தலைவர் அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களினுடைய குடும்பத்தார்கள், நல்லோர்கள், வலிமார்கள், குறிப்பாக இத்தருணத்தில் அமைந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்றே என்றும் நிலவட்டுமாக. கண்ணியமான முஃமின்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்த நோக்கத்தை குறித்து சொல்லுவான்: வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஜின் வர்க்கத்தையும் மனித இனத்தையும் வணங்குவதற்காகவே தவிர படைக்கவில்லை என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுவான். மனிதனுக்கென்று அல்லாஹு தஆலா சில கடமைகளை வைத்திருக்கின்றான். எப்படி உடலில் ஆரோக்கியமும் பொருள் செல்வமும் இருந்தால் ஹஜ் கடமையோ, அதேபோல் உடலில் ஆரோக்கியம் இருந்தால் நோன்பு கடமையோ, பொருளாதார வசதி இருந்தால் ஜகாத் கடமையோ, அதே போன்றுதான் ஒரு முஃமின் 10 வயது எட்டியதிலிருந்து அவன் மரணிக்கிற வரையிலும் தொழுகை என்பது கடமையாக இருந்து வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகக்கூடியவர்களுக்கு சுப செய்தியையும், தொழுகாமல் பொடுபோக்காக விடுபவர்களுக்கு எச்சரிக்கையும் விடுத்துள்ளார்கள். இமாம் இப்னுல் ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சவாஜிர் என்கின்ற கிதாபில் எழுதுகிறார்கள்: தொழுகையில் பொடுபோக்காக இருப்பவர்களுக்கும் தொழுகையை விடுபவர்களுக்கும் அல்லாஹு தஆலா 15 விஷயங்களை கொண்டு வேதனை செய்வான். அதில் 6 விஷயங்கள் வாழக்கூடிய நாட்களிலும், 3 விஷயம் மௌத்தினுடைய நேரத்திலும், மீதி 3 விஷயம் கபருடைய இடத்திலும், கடைசி 3 மறுமையிலும் செய்வான் என்பதாக சொல்லுவார்கள். அதில் முதலாவதாக, நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் எவரொருவர் தொழுகையை பொடுபோக்காக தொழுகாமல் இருக்கிறாரோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வாழ்வில் பரக்கத்தை எடுத்து விடுவான் என்பதாக சொல்லுவார்கள். அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் வந்து ஒரு மனிதர் கேட்பார்: யா ஷேഖே, என்னுடைய வாழ்க்கையில் அபிவிருத்தி என்பதே இருப்பதில்லை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்பதாக கேட்கும் பொழுது அந்த ஷேக் சொல்லுவார்: நீ விடாமல் தொழுது கொண்டீரி என்பதாக சொல்கிற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள்: நான் பல வருடமாக தொழுகையை விட்டதில்லை என்பதாக சொல்லுவார்கள். அதற்கடுத்து அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள்: உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கதவுகளுக்கும் ஜன்னலுக்கும் நீ பர்தாவை போட்டுக்கொள், நீ ஒரு என்பதாக சொல்லுவார்கள்.
அவர்களும் அப்படி ஒரு மறைப்பை மறைத்து விடுவார்கள். அதுக்கப்புறம் அவர்களினுடைய வாழ்க்கையில் பரக்கத் என்பது அதிகமாக இருந்தது. சில காலங்களை கழித்து ஷேக் அவர்களை பார்க்கும் பொழுது அந்த மனிதர் சொல்லுவார், ஃபர்தாவுக்கும் தொழுகைக்கும் என்ன இருக்கிறது என்பதாக சொல்கிற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், நீ தொழுது கொண்டுதான் இருக்கிறாய், ஆனால் தொழுகாத ஒரு நபர் உன்னுடைய வீட்டிற்குள் பார்வை பட்டது என்று சொன்னால் உன் வீட்டில் அபிவிருத்தி இருக்காது என்பதாக அப்துல் காதிர் ஜைலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். இரண்டாவதாக, முகத்தில் இருந்து அல்லாஹு தஆலா நூர் என்கின்ற அந்த ஒளியை எடுத்து விடுவான். மூன்றாவதாக, அவன் செய்யக்கூடிய எந்த ஒரு நல் அமலுக்கும் அல்லாஹு தஆலா கூலி கொடுக்க மாட்டான். தொழுகாமல் நோன்பு வைத்தாலும் சரி, தொழுகாமல் ஜக்காத் கொடுத்தாலும் சரி, தொழுகாமல் ஹஜ்ஜும் உம்ராவும் செய்தாலும் சரி, எந்த ஒரு அமலுக்கும் அல்லாஹு தஆலா கூலியை கொடுப்பதில்லை என்பதாக சொல்லுவார்கள். நான்காவதாக, துஆ அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக சொல்லுவார்கள். நம்முடைய மக்களிடத்தில் ஒரு பழக்கம் இருக்கிறது, நீ எனக்கு இது செய்தால்தான் நான் தொழுகுவேன், நீ எனக்கு இதை கொடுத்தால்தான் தொழுகுவேன் என்று அல்லாஹ்வின் இடத்திலேயே சண்டை போடக்கூடிய சில மக்கள்கள் நம் இடத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாம் தொழுகாமல் அல்லாஹ்வின் இடத்தில் என்னதான் கேட்டாலும் சரி, அல்லாஹ் தஆலா கொடுக்க மாட்டான் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக, நல்லோர்களின் துஆ கிடைக்காது என்றும், ஆறாவது, ரிஸ்கில் அபிவிருத்தி இருக்காது என்பதாக சொல்லுவார்கள். மௌத்துடைய நேரத்தில் நடக்கக்கூடிய 3 விஷயம் மிகவும் கேவலமான நிலையில் அந்த மனிதனுக்கு தொழுகையை விட்டு அந்த மனிதனுக்கு மரணம் ஏற்படும். பசித்த நிலையிலும் தாகித்த நிலையிலும் அவனுக்கு தொழுகாதவர்களுக்கு வேதனை ஏற்படும் என்பதாக சொல்வார்கள். கபரில் ஏற்படக்கூடிய வேதனை, விலா எலும்புகள் நெருக்கப்படும், நெருப்பால் நிரப்பப்படும். கபரு ஒளி தொழுகாதவர்களுக்கு நெருப்பால் நிரப்பப்படும். மூன்றாவதாக, பாம்பை அவர்களுக்கு சாட்டப்படும். அந்த பாம்பை குறித்து சொல்லுவார்கள், தொழுகாதவர்களுக்கு பாம்பை சாட்டப்படும். அந்த பாம்பினுடைய விஷம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த பாம்பு பூமியில் வந்து அதனுடைய நச்சுத்தன்மையால் ஒரு மூச்சு விட்டது என்று சொன்னால், அந்த மூச்சின் காரணமாக இந்த உலகத்தில் எந்த ஒரு பூண்டுங்களும் முளைக்காது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லி தருவார்கள். அந்த பாம்பு தொழுகாத நபரினுடைய தலையில் கொத்தியது என்று சொன்னால், அந்த மனிதன் பூமியினுடைய கடைசி வரைக்கும் சென்று மீண்டும் மேலே வருவான் என்பதாக சொல்வார்கள். மறுமையில் ஏற்படக்கூடிய 3 விஷயங்கள் கேள்வி கணக்கு மிகவும் கொடூரமாக இருக்கும். அல்லாஹு தஆலா மறுமையில் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, நீ வாழ்நாளில் தொழுதாயா என்பதாகத்தான் இருக்கும். அந்த கேள்விக்கு நாம் இந்த உலகத்தில் தொழுதோம் என்று சொன்னால் மிகவும் சுலபமாக நாம் பதில் சொல்லிவிடலாம். அந்த ஒரு பதில் நாம் சுலபமாக சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அடுத்த கேட்கக்கூடிய பதில்கள் நமக்கு சுலபமாக இருக்கும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அல்லாஹ்வினுடைய கோபமும் அல்லாஹ் தஆலா தொழுகாததின் காரணமாக நரகத்திலும் தள்ளுவான். இதைத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்வான், மா சலககும் ஃபீ ஸகர், தொழுகாதவருக்கு சக்கர் என்னும் நரகம் இருக்கிறது. அந்த சக்கர் என்னும் நரகத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து மற்றவர்கள் எல்லாம் கேட்பார்களாம். ஏனென்றால் நரகத்திலேயே வைத்து மிகவும் கொடூரமான நரகம். மற்றவர்கள் அதை பார்த்து மூஞ்சி சுளிக்கக்கூடிய ஒரு இடம்தான் சக்கர் என்றும் நரகம். அந்த நரகத்தில் இருக்கக்கூடியவர்கள்
இடம் கேட்பார்களாம், மா சலககும் ஃபி ஸகர், ஏன் இந்த சக்கர் என்னும் நரகத்தில் நீ வந்தாய் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்வார்களாம், குர்ஆன் நமக்கு சொல்லும், காலு அலம் நகு மினல் முஸல்லீன், நான் தொழுகக்கூடியவர்களாக இல்லையே என்று சொல்லுவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவான். தொழுகாதவனை பார்த்து சைத்தானே பயந்து ஓடுகிறான் என்றால் நம்ப முடியுமா? தொழுகாதவனை பார்த்து சைத்தானே பயந்து ஓடுகிறான். தஃப்சீருல் லுகாவில் வருகிறது, ஒரு மனிதன் காட்டின் வழியாக நடந்து கொண்டே இருந்தான். அவனு கூட ஒரு சைத்தானும் நடந்து கொண்டே சென்று கொண்டே இருக்கும் பொழுது அவன் ஒரு நாள் முழுவதும் தொழுகையை மறந்துவிட்டு தூங்கிவிட்டான். அவன் எந்திரித்து தொழுகுவான் என்று சைத்தான் பார்த்து கொண்டே இருந்தான். ஆனால் அந்த மனிதனும் தொழுகாமல் தூங்கிவிட்டான். அந்த சைத்தான் அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டான். பிறகு அந்த சைத்தானிடம் கேட்கப்பட்டதாம், நீயே அந்த இடத்தை விட்டு ஓதன அப்படிங்கிற கேட்கும் பொழுது அந்த சைத்தான் சொன்னதாம், அல்லாஹு தஆலா அல்லாஹ் சொன்ன ஒரே ஒரு சஜ்தா மட்டும் செய்யவில்லை, எனக்கே இந்த நிலைமை என்றால் அல்லாஹு தஆலா ஒரு நாளைக்கு எத்தனை முறை உங்களை சஜ்தா செய்ய சொல்லி உங்களுக்கு சஜ்தாவை கடமையாகி இருக்கிறான். அந்த சஜ்தாவை நீ செய்யவில்லை என்று சொன்னால் உன்னுடைய அதாபை பயந்து நான் அந்த இடத்தை விட்டு நான் சென்று விட்டேன் என்பதாக சைத்தான் சொல்லுவான். அருமையான முஃமின்களே, நம்முடைய வாழ்வு நாளில் குர்ஆனும் தொழுகையும் எப்பொழுதும் இருக்க வேண்டும். இரண்டும் எப்பொழுது நம் வாழ்வு நாளில் இருந்து கொண்டே இருக்கிறதோ அது வரைக்கும் தான் நம்முடைய வாழ்க்கை பரக்கத்துள்ள வாழ்க்கையாக, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் பெறக்கூடிய வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 5 நேர தொழுகையும் விடாமல் தொழுகக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் وتب علينا يا رب مولانا إنك أنت التواب الرحيم. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين.